வாங்க இன்றைக்கி சொர்ணம் கிச்சனில் இந்த வெயிலுக்கு ஆகிற மாதிரி கஞ்சி எப்படி வைக்கணும்னு பார்க்கலாம். இந்த மோர் ஊற்றி கலந்து சாப்பிட்ற மாதிரி கஞ்சி கம்புலியும் இந்த சிகப்பு அரிசியை எப்படி வைக்கணும்னு பார்க்கலாம். இப்போ இதை சாப்பாடாக செஞ்சோம்னா அப்படியே இந்த அரிசி எப்படி இருக்குது அந்த மாதிரி ஒரு 10 விசில் விட்டால் அப்படி தான் இருக்குது. இது அப்படி குழம்பு ரசமெல்லாம் மேட்ச் ஆகாது. அப்படியே இருந்தால் நல்லா சுண்டல் சாப்பிட்ற மாதிரி கடிச்சு தான் சாப்பிடணும். அதனால் நாம் இதை மிக்சியில் அரைச்சி கஞ்சியை வச்சு சாப்பிடலாம். அது கூட கம்பு சேர்த்திக்கலாம். கம்பு 1/2 டம்ளர், இந்த அரிசி 1/2 டம்ளர் எடுத்துருக்கிறேன். இது நம்ம தண்ணியில் ஏற்கனவே கழுவி வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு தண்ணி கொஞ்சம் இந்த அளவுக்கு ஊற்றிருக்கிறேன். நாம் இதை குரணை மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் தண்ணி ஃபஸ்ட்டு கம்மியாக ஊற்றுங்க, அப்புறம் பத்துலினா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு குரணையாக அரைச்சாச்சு. இது நான் கூலாக காய்ச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்குது, அரைச்சதை போட்டுடலாம். உங்களுக்கு அப்படியே முழுசாக போட்டால் வேகாது. அதனால் அப்படி அரைச்சி போட்டோம்னா சீக்கிரம் வெந்துடும். நான் தனித்தனியாக சாப்பிட்டாலும் ஒவ்வொன்று தான் சாப்பிட முடியும். இப்படி 2 சேர்ந்து அரைச்சிட்டோம்னா 2 சேர்ந்து சாப்பிட்ட மாதிரி இருக்குது. வெயில் காலத்துக்கெல்லாம் இப்படி செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லா இட்லி தோசை சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லா இருக்குது. இது உப்பு போட்டு சும்மா குடிச்சிக்கலாம், இல்லை மோர் ஊற்றியும் சாப்பிடலாம். இது நல்லா சுலோவிலேயே கொஞ்சம் நேரம் வேகட்டு. கொஞ்சம் அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். நல்லா வெந்துடுது. இது ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிரும். இது நீங்கள் நைட் டைம் கூட இதை செஞ்சு வச்சுட்டா காலையில் மோர் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். காலையில் ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். இது ரொம்ப நல்லா குளிர்ச்சியாக இருக்குது. இது நீங்கள் சர்க்கரை வேணாலும் போட்டு சாப்பிட்டுக்கலாம், வெறும் உப்பு போட்டும் சாப்பிடலாம், இல்லை எது விருப்பமோ நீங்கள் மோர் ஊற்றியும் கூட சாப்பிட்டுக்கலாம். கூழ் நல்லா ஆறிடுது. மோர் ஊற்றி கலந்துக்கலாம். இதுக்கு நீங்கள் ஏதாவது கீரை பொரியலோ சின்ன வெங்காயம் கூட வச்சுட்டு சாப்பிட்டுக்கலாம். இப்போ கூழ் ரெடி. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.